மாமியார் வீட்டுக்கு மருமக போனா சொல்லுப்பா. என் ஊர்ல நான் ஒரே மாட்டு வியாபாரி. ஓ, மாட்டு வியாபாரி. ஆமா. என் கூட ஒருத்தர் இருக்கிறான். ஓ, ஒரு சிநேகிதன். பேசாதீங்க. அந்த பையனை கண்டுபிடிக்க கெட்டிக்காரன் பையனை போடுங்க. ஓஹோ, கெட்டிக்காரன் மாமா இருக்கு. சிநேகிதன் தான். அவங்க நீங்க ஒரு 15 வருஷமா பழக்கம். ஓ, கூட்டாளி சிநேகிதன். என் கூட்டாளி. நாங்க எங்க போனாலும் எங்க சந்தர்ப்பம் மாட்டு வியாபாரம் பண்ண போவோம். ஏன் கூட்டாளியோட அம்மா செத்துட்டாங்க. நான் தான் கொஞ்சம் கள்ள குடிச்சு ஒரு வேலையா போறேன் அப்படியே பொண்டாடி சொன்னேன். ஓஹோ, ஏண்டியா என் கூட்டாளியோட அம்மா செத்துட்டாங்க. ஓ, என்ன மாட்டு வியாபாரம் பண்றோம், ஆட்டு வியாபாரம் பண்றோம். ஆமா, எனக்கு சிநேகிதனுக்கு அம்மா செத்துட்டாங்க. அதனால நீ எங்க அம்மாவா நீ சாவுக்கு நீ போய் வந்து எங்க அம்மாவை நீ எழுவுக்கு போயிட்டு வாங்க. நீ ஓ, சாவுக்கு போய் வந்து அப்படி எங்க அம்மாவும் என் பொண்டாடி எழுவுக்கு போனாங்க பாரு. அங்க போனா பந்தலுக்கு மேல போனதை போட்டுருக்காங்க. ஆமா, வெயில்ல காய வச்சுக்கிறாங்க போனத்தை. பந்தல் போட்டு கீழே போட்டு வச்சிருப்பாங்க பணத்தை. ஆமா, அங்க போன பந்தல் அவர பந்தல் ஆட்டுக்குது. ஓ, அவர பந்தல். ஏன்னா என் பொண்டாடி முழுவாம இருக்கு 6 மாசம். யாருக்கு? எதிர்விட்டுக்காரனுக்கு. இருக்கட்டும். உன் பொண்டாட்டி முகாமக்கிறான். என் பொண்ணு என்ன பண்ணா நம்ம மாசமா இருக்கணுமே. ஏன்னா மாசமா இருக்க போகலீங்களா? நம்ம மாசமா வந்து மாசமாகிறோம். நம்ம சாவுக்கு வந்துட்டோம். அவரைக்காய பார்த்துட்டோம். என்ன மாசமா இருக்கணும் ஒரு பணத்து மேல ஆசைப்படுவாங்க. ஆமா, ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அதை சாப்பிடணும். ஆமா, என் பொண்ணாடி என்ன பண்ணா எங்க அம்மாவுக்கும் என் பொண்ணாடி சண்டை பேச மாட்டாங்க. என் பொண்ணு என்ன பண்ணா ஜாடியா மாமியாட்ட அவருக்கா பறிச்சு கொடுக்க சொல்லணும். ஓஹோ, அப்படியே பொண்ணோட ஒரு பாட்டு பாடுறா. ஓ, இந்த பாட்டிலே பாடுறாங்க இந்த அவரைக்காய். ஆமா, எப்படியே அடி பாத்தியடி மாமியாட்ட பந்தலிலே அவரைக்காய். 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 அடி பாத்தியடி மாமியாட்ட பந்தல் அவரைக்காய். பாத்தியாடி மாமியாட்ட பந்தலிலே அவரைக்காய். ஓ, எங்க அம்மா நினைச்சிட்டாங்க. ஓஹோ, மருமக வந்த இடத்துல அவரைக்காய் மேல ஆசைப்பட்டுட்டா. நம்ம மருமக முழாமகிறோம். நம்ம அந்த அவரைக்காய் மேல ஆசை வச்சுட்டா நம்ம ஒரு குழம்புக்கு நம்ம பெற்று போனோம் அப்படி எங்க அம்மா நினைச்சாங்க. எங்க அம்மா பேசல மாமா பொண்ணடிக்கிட்ட. ஓ, மருமகிட்ட பேசல. ஏன்னா எங்க அம்மாவும் இப்ப ஜாடியில பாட்டு பாடுறாங்க. எப்படி அவங்க எப்படி பாடுறாங்க? ஆடி பொழுது கடி மருமகள போகும்போது இந்த சாவு சமாசத்தை கண்டுட்டு போகும்போது நம்ம பெருச்சிக்கலாம். அப்படியே எங்க அம்மா பாட்டு பாடாங்க போறியா. ஓஹோ, இந்த அவரைக்காய் சொந்தக்காரி இந்த பொண்ணு தலைமோட்டில் உட்காந்து பாக்குறான். இந்த அவரைக்காய் சொந்தக்காரி தலைமோட்டிலே உட்காந்து அழுகுறான். ஆமா, ஓஹோ, அவன் சொல்ல ஓஹோ இவங்க 2 பேரும் சாவுக்கு வரல எடுத்து நம்ம அவரைக்காய் படிச்சு போல வந்துக்கிறோம். அதனால அவன் ஒரு பாட்டு பாடுறான். அவங்க என்னன்னு இது விதைக்கு விட்டு தொடாதீங்க அப்படி சொன்ன பாரு. என் அம்மாவும் என் மாமியா என் பொண்டாட்டியா ஓஹோ இது நம்ம இது பள்ளி நம்ம திருடுங்க பழிக்கல அப்படின்னு சளி சிந்திய மூக்கு சளி சிந்திய 3வது மேல படுற அளவுக்கு தோற்று தீத்துட்டேன். 3வது பொம்பளை மேல தடவிட்டு
பேசாத கொள்ளாம வந்துட்டோம். அப்ப அவருக்கு அவன் முன்னாடி கிடைக்கல. கிடைக்கிற போய் எங்க சந்தைக்கு போகணும் பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. தம்பி ஓ ஏன்ட்டு ஒரு அவருக்கு எடுத்து முன்னாடிட்டு கூட வேற இருக்குது அதுல குடுக்கா இல்ல ஏன்டி வேற இருக்குதா கொடுக்குறப்போ அதுல என் பொண்டாட்டினடா சக்கரை போகலடா எல்லாத்தையும் போகுது.
ஐயா ஐயா கன்றாய் என்ன பண்ண ஏற்றிடா எதுக்கு போனாலும் போ இல்ல கும்பிட கடாச்சு போடாது போ எதுக்கு போனாலே தேவரே பூபதி உன் மேல அவன் தான் தண்ணி ஊத்துறான் அவனை நீங்களே பாத்துட்டியம்மா யார் மேல தப்பியது இவங்க தான் தப்பு ஆமா அதனால நம்ம உடம்பு நம்ம தாழ வைக்க ஒண்ணு தாழ வைக்க ஒண்ணு பச்சை பொருள் அப்பா பிச்சமா வாங்குறாங்க பசங்க அங்கதான் தூங்குது நான் படுக்க அங்கதான் தூங்குதா என்ன பார்த்தா பிடிக்கிறோமாயா தம்பி பூபதி வாங்க வாங்க வணக்கம் 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 அண்ணா வணக்கம் அண்ணா பூபதி அண்ணா அண்ணாடு முடிக்கிறா அண்ணாடு கூப்பிட்டா என்ன தங்கச்சி கேளு வர அண்ணாடு குடிக்கிறா தங்கச்சி கேளு வணக்கம் வணக்கம் அண்ணா பூபதி அண்ணா அண்ணாடு கூப்பிட்டா என்ன தங்கச்சி கேளு அண்ணாடு கூட்டா நல்லதுடா என்ன அண்ணாடு கூட்டாது அன்னைக்கே படி மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கூட்டுருவாங்க அதனால அண்ணனே கூப்பிடுமா பாப்பா குள்ளமா இருந்தாலும் கும்புனுக்குது கிட்ட வந்தா கம்புனுக்குது அது மாதிரி ஆளு கிடையாது உட்காருப்பா அங்க போய் பாரு உன் மாட்டா கிட்ட போ உன் தங்கச்சி கிட்ட போ பொண்டாட்டி கிட்ட போ அங்க போ இங்க போ ஆனா நங்க நத்தோட போறியா ஆனா அது ஆள மரம் பொறும்போக்கு புளிய மரம் ஆனா பாக்கிட்டு நம்ம வண்ணாடி போடுறியா அதே மூஞ்சில சாந்தம் சலார் நடிக்க அடிக்கு தகுதியே இல்லை ஐயோ 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 இந்த மேரி வாயாடி பூண்டி வாயாடி முடன் சொல்றா பூபதி அண்ணா அழகா இருக்கிறீங்க மணி மணியா பேசுறீங்க வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் என்ன ரேட் வாங்குற வாங்கண்ணா என்ன ரேட் வாங்க பசங்க வாங்கண்ணே வரீங்களாண்ணா 500 ரூபாய் ஒரு மேல சொல்லலாம் கடவுளுக்கு போடுறைய வாங்க வணக்கம்னு சொன்னேன் வாங்கிட்டு இந்த மரியாதையே கேட்டுட்டாங்க நாங்க அண்ணா தோனி பண்றேன் ஏய் எப்படி ஒரு 2300 ரூபாய்க்கு போகணும்னு நினைக்கிறேன் டேய் அது மாதிரிலாம் நான் அது மாதிரி போற ஆளு கிடையாது ஒரு ஆம்பளை கிட்ட பேச மாட்டேன் ஒரு பொம்பளை கிட்ட அது வேணும் போய் போறதானே அது அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் அதெல்லாம் ஒக்கா தங்கச்சி தான் போவா கம்மியாட்டி அது மாதிரி போயிருக்கு அவங்க போவாங்க ஒக்கா போவோம் தங்கச்சி போவோம் மாமியா போவோம் அங்க போவோம் இங்க போவோம் நான் அது மாதிரி ஆளு கிடையாது அவங்க எல்லாம் கண்டுபிடி அவளுக்கு வந்து பம்பாய் அனுப்பிட்டேன் பம்பாய்க்கு அனுப்பிட்டியா ஓ டாப்பர் மாமா வேலை செய்யாடி அதே செய்தாலும் போய் சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது தேவை பணம் டாப்பர் வேலை அப்படிதான் நான் அனுப்ப போறேன் காலைல ஏய் புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டியா எதுக்கு இங்கெல்லாம் அனுப்புனா சரி வர மாட்டேன் வெளிநாட்டுக்காரன் இந்திக்காரன் இருப்பான் செல்லுல கூட வருவா அப்புறம் என்ன பண்ணுவோம் குத்து குத்து ஆமா ஆமா எப்படி எப்படி வருவேன் நானு இங்கம்மா ஏன் இறங்க குத்து குத்து ஏய் குச்சி குச்சி ஓத்தாங்க தெரியுமா ஏய் அது மாதிரி வேலைக்கு நான் போறான்னு கிடையாது எங்க போத்தலமா சரி வாடா போடி வாடா ஏன் பேர் எடுக்க நீ விஜய் வெடிக்கிறது லைட் மேல கெதி நின்னு கிடக்குற உனக்கு தான் மரியாதை உள்ள மாதிரி கட்டவடி பண்றியா இந்த லைட் மேல கெதி கிடக்கணும் நீ டேக்கிட்ட வர கூடாது நான் அர்த்தாத்து ராணி நானு இது கெதி ஆமா ஒரே ஏய் சரி அரசாங்கத்து ராணிடாது ஒரு ஆம்பளை வந்தா மரியாதை கொடுக்கணும் ஆமா உன் வயசுக்கு கண்டது புண்டதெல்லாம் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது நீ மரியாதை அவளும் மரியாதை கொடுப்பா நானும் ஆம்பளை போல எனக்கு ரோசம் இருக்குதேம்மா ரோசா இருக்குதா நீ மறுபடியும் பேசு நான் பேசுதா அடி சரி ரோசா விடா இது எப்பேற்பட்ட சபை இது லட்சுமி கிடையாது மகாலட்சுமி ராஜபுர சபை இது எதனால் கூடப்பட்ட சபை இது ஸ்ரீ மாரியம்மன் மகமாரியம்மன் மகமாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி விளக்கம் ஒரு விளக்கடி விளக்கம் ஓடு பழுக்கம் மலர்
கை வச்சு பாருங்க கேக்குறேன். நீ அங்க சின்ன தூக்கி வளர்த்த. ஆமா அவன் எங்கதான் வச்சு வச்சு தெரியுமா உன்ன? நெஞ்சிலையும் குஞ்சிலையும் வச்சு வளர்த்தேன். இவன் தூத்துக்கு ஆப்பு வைக்கல. அங்க போய் வைடா ஆப்பு. எனக்கு வைக்காத. எனக்கு வைக்கிறதுக்கு நீ யார் ஆளு? வச்சு வை. ஆட கொண்டு போய் கோணையில வை. ஆப்பு தான் வைக்க போறோம் கேப்புல. ஒன்னுத்துக்கு பண்ணே கிடையாது. மழை வேணுமா? ஆமா அதேதான். போன புளியாங்க. நல்ல பையமாவா எது போன விட்டு பிள்ளைங்க? டேய் உனக்கு எப்படி? ஆமா பார்த்து இட போடாத. ஏன் ஆயுத பார்த்து இட போடு. தூங்குறான் சீண்டாத. கட்டி இந்த மாதிரி தொடர்பு காட்டி இருந்தா மடப்பட்டு போற வரைக்கும் திருப்பி திருப்பி அது மேலே அடிப்பான். ஆமா நீ திருப்பி திருப்பி அடிப்பா. ஆமா நீ கொஞ்சம் அசத்துட்டு அவன் திருப்பி அடிப்பான். அது என்ன பண்ணும்? தெரியாது. புலி போராடி அப்புறம் அப்புறம் அந்த அளவுக்கு தூங்கிருக்கிறான் அப்ப. ஐயோ ஐயோ ஐயோ. நானாச்சும் அதை பாப்பா உனக்கு கேட்டாங்க. ஏன்டா பிச்சைக்காரி போனோன்னே டேய் குபதி என்னது விளக்கி எப்படி? படுத்து எவ்வளோ முட்டா? ஏ போன தேவடியா பையா. டேய் தேவடியாக்கு பண்ணனே. தேவடியா பையா. ஏமா ஏமா அவன் தேவடா பையனு கேட்டது நீ தேவடால கேட்டது கொஞ்சம் கண்ணுடா எங்களுக்கு தெரியும். வராது நீ தேவடா ஏய் மூடவாயா. எதுக்கு வருவனு தெரியாது எங்களுக்கு? எதுக்கு காளை மாடு சென்னை மாடு போறதுக்கு போறேன். ஏறிடும். உன்னால முடியலன்னு அங்க போறேன். ஏறும் இது பண்ணிடலாம். இல்ல கிடையாது. உன்னால முடியலன்னு அங்க போறேன். என்ன பண்ணுது? உன் கறி சிரிக்குது இப்போ. என் கறி சிரிக்குது. வார்த்தை கறி திருவோட அது சிட்டா போது இங்க வாண்டு. அம்பிலிகை சி அம்பாலிகை அம்பாலிகை அப்பாலிகை அப்பாலிகை மேல வைக்கை. ஏய் மேல கை வச்சு எட்டு வச்சு போடுவான். 3 வாயில எனக்கு உத்தி கலக்கு. என்ன கேக்குறா? நேத்துல ஏன்னா போது விடு. அப்படிதான் போகணும். போனவனும் போகணும்னு நினைக்கிறேன். போய் போய் பேசுறாண்டிய தங்கச்சி நான் வரட்டுமா அப்படின்னு. தங்கச்சி ஒரு 2 தொங்கிச்சு. சத்தியமா இதே மாதிரி போட்டு அது எங்க இருந்தாப்பா? பாவம் பாவம் சைன் தொங்குறேன் தொங்குறதா நாங்க பாவனை போக முடியாது. பாப்பாத்தி போனலாம் நாங்க போயிட்டு வந்தோம். கடை அஞ்சில தேர்த்து அம்பாலிகை 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 அம்பாலிகை. ஆமா. இந்த காட்சி மாபெரும் தாண்டி காட்சி மன்னனுக்கும் மாணிக்க வள்ளிக்கு பிறந்த என் பேர் தான் அம்பாலிகை. ஓ அந்த கேஸா? அந்த கேஸ் அண்ணா எந்த கேஸ்? இங்கிரடி பாப்பாத்தி போல காண்டவனுக்கு போட்டு போயா. நான் ஒரு ஆளு மட்டும் நினைச்சுக்க பாரு. என் கூட இன்னும் 2 ஆளு இருக்காங்க. இன்னும் 2 பேரா? ஆமாண்டா. ஒரு தேவை மட்டும் 3 பேர் சொல்லிட்டு போனா. ஏய் நான் ஒண்ணா கேக்குறேன். ஓ தாதி காலைல வரும்போது தேதி. ஏய் எங்க அக்கா இருக்காங்க பாரு. பெரிய அக்கா அம்பா 1 அம்பா 1 அம்பி 2 நான் தான் அம்பாலிகை 3வது பெண்ணு நானு. கடைசி பெண்ணு அம்பா அம்பிகை அம்பாலிகை அம்பாலிகை. ஓ நீதான் சுண்டி பொண்ணா? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. அப்ப வர பூ பேதியா ஒரு வாடி வாய் குளரும். வாயில என்ன வச்ச தகும் டீ வச்ச சகம். சரி தம்பி எங்க போற? டேய் டேய் போனமா விட்டமா வந்துட்டே இருக்கணும். அங்கெல்லாம் கிட்டியார் இருக்க மாட்டான். அக்கா தங்கச்சி நாங்க 3 பேரும் தம்பி ஒரே பாயிலே படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிடுவோம். ஒரே கிளாஸ்ல குடிப்போம். அம்மா வேலை ஒரே தண்ணி சாப்பிட்டு ஒரே தண்ணி ஒரே கிளாஸ்ல குடிக்கிறீங்க? தண்ணி குடிப்பட்டா தண்ணி குடிப்பீங்களா? ஆமா. ஒரே இடத்துல பேடுவீங்க. சரி வா நாங்க ஒண்ணவே இருப்போம். சரி எல்லாத்துலயும் ஒண்ணா இருக்கீங்க. ஆமா. உங்க அக்கா கல்யாணம் பண்ணா ஒரே ஆம்பளை வச்சுக்கீங்களா? எப்படி வேணாலும் இருப்பா. எப்படி டைம் ஆகுது? டைம் ஆயிடுமே. டைம் ஆனா எங்க இஷ்டம். ராத்திரி 10 மணி மாதிரி 3 பேர் 4 பேர் கல்யாணம் பண்ணாலும். ஆமா. 3 பேர் கல்யாணம் பண்றவன் அவன் எங்களை பாப்பா. நீ எதுக்கு அது ஜாஸ்தி பண்ற? என்ன பண்றீங்க? நான் பாக்குறேன். ஓ டைமா? ஆமா டைம் கணக்குல போவோம். ஒரு ரூமா 3 ரூபா. தலைமையில நீ சொன்னல நான் ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே பாயில படுப்போம், ஒரே இடத்துல போவோம், ஒரே பிரச்சனை விளக்குவோம். ஆமா ஒன்னாவே இருப்போம். ஒரே கையில சூத்து கழுவிங்களா? இது துஷ்டுமா இது? எங்க அக்கா தம்பி எங்க அக்கா வருவா. அவகிட்ட கேளு அவ சொல்லுவா.
முட்டுன்னு கொட்டிக்கணும். தொப்பிகளே பாப்பா பூ வைடா அந்த பூ எடுத்து போறா ஆமாடா பையா நாம இந்த மாதிரி பூ வச்சுறோங்க வைக்கிட்டா வைடா. எங்க வைக்கிற வைடா. வை. நாயா பூல எடுத்து பூதாமா வாழா தான் சொல்ற பூ வந்து வராதுங்க. பூ எடுத்து வச்ச பின்னால தம்பி அம்பளிகை அம்பளிகை அம்பிளிகை இல்ல அம்பாலிகை. உங்க வாயில வசப்பட்டு தேய்க்கும் அம்பாலிகை. அதான் அம்பாளிகை. ஆமா நாங்க 3 பேரும் 3 பெண்ணு. ஆமா ஆனா நாங்க வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு தம்பி. ஏமா கொஞ்சம் பொறுமையா வரத்தானே ரொம்ப நாளா சீக்கிரம் வந்தா தப்பு அது. ரொம்ப நாளா இருக்கும். நானே டாக்டருக்கு போனேன் சளி பிடிச்சிட்டுன்னா அது புடி வரைக்கும் நீ நான் பண்ண கேட்கறேன் சளி பிடிச்சிட்டு அது புடி வரைக்கும் நீ நான் பண்ண கேட்கறேன். அது போல நீயே வந்த அது போல நீயா வந்த நான் வரமாட்டேன் விடு. டேய் நீ வரமாட்டேன் தெரியும். ஆமா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு அக்காவை பார்க்கணும். இன்னும் எழுந்து கேட்கணும். அம்பிகை அக்கா இருந்தா தங்கச்சி அம்பாலிகை வந்து சொல்லிட்டு ஓடு. அம்பிகை என் தங்கை அம்பாலிகை அம்பிகை பாடியம்மா சொல்றாங்க. ஓ அக்கா அடியோ தங்க அம்பாலிகை அக்கா இந்த பெற்ற தாய்க்கு நேராய் வந்தேன். அம்பாலிகை அநேக கோடி வணக்கம். அடி வந்து எங்கத்தால் பண்ணிட்டு உங்க சத்தம் எங்க பாக்கியம். சரி அம்மா ஆகட்டும். ஒரு விஷயமாச்சு. என்னடி கேட்டா கோவம் என்னடி வருது. என் மேல என்ன கோபம் நான் உன்ன கோச்சு போறேன் அக்கா சொல்லுமா சென்னை இல்ல வேண்டாம் நீல சில்லறை காலை கட்டிட்டா நான் செவனேன்னு வீட்டுல இருக்கேன். ஆமா 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 என்ன காரணம்? அம்மா தங்கா அம்பாலிகை ஏண்டி நம்ம தாய் தந்தை இருவரும் அதான் நம்ம 3 பேத்தையும் வர சொல்லிருக்காங்க. ஆமா உங்க 2 பேத்துக்கு நான் தான் சின்ன பிள்ளை. ஆமா நான் பூப்பதி கூட விளையாடிட்டு இருந்தேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க. ஐயா ஆமா நான் பேர நாடுவா தெரியாத பிள்ளைங்க என்ன விளையாடி கத்து கொடுத்தீங்க? நாடுவா பாப்பா தான் கோலாட்டம் விளையாண்டு போல ஒட்டு போட்டுருவோம் மாட்டாக்குன்னு. உடைக்க முடியாது ஸ்ப்ரிங் அது போலாம் படி அம்மா அது நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா விளையாட்டு விளையாடுனாங்க அவன். பூப்பதியா விளையாட்டுல எங்க அக்கா வீட்டு விளையாடணும். போய் சீ வைக்கிறேன் எனக்கு கத்து கொடுறாங்க விளையாட்டு இங்கெல்லாம் கத்து கொடுக்க முடியாது இருட்டுலாம் கத்து கொடுக்க முடியாது அதுதான் இருட்டாரில் முருட்டு குத்து கொஞ்ச நேரம் வர கோயில போனாங்க போகும்போதே
அம்மா அம்பாலிகை நம்ம அக்கா அம்பையை கூப்பிட்டு போகணும். ஆமா அக்காவை கூப்பிட்டு தான் போகணும் இல்லையா? நம்ம ஏன்னு கேட்டா நம்ம 3 பேரும் ஒன்னாவே இருப்போம். அத வந்து அந்த பையன்கிட்ட சொன்னா அவன் வேற மாதிரியே சொல்றாங்க. அவன் என்ன சொன்ன? என்னடி சொன்னா? வேற மாதிரியே சொல்றேன். என்னடா சொன்ன என்கிட்ட? நாங்க 3 பேரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னா பேசுறாங்க. ஒன்னா இருக்கிறீங்க தெரியாதும்மா. எல்லா வேலையும் ஒன்னா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு கேட்கற கேள்வி முறை ஒன்று இருக்குது. இருக்குது ஒரு முறை இருக்குல்ல, அப்புறம் சரி சரி அம்மா. அதனால நம்ம அப்பா என்ன எங்க அக்கா எங்க இருக்கு? பங்குஜனுடைய எங்களுக்கெல்லாம் தாதி வச்சிருக்கா. தாதியா? ஆமா அவளும் சூப்பரா இருப்பா. பங்குஜ வள்ளிடா. பங்குஜ வள்ளியா? வருவாளா? எங்க வருவா? வருவாளான்னு கேட்டமா? வருவாளா? இதோ பங்குஜ தர்ப்பா.